தினம் ஒரு திவ்ய நாமம் உள்ளம் உருகும் திவ்ய நாமம் பாவம் போக்கும் திவ்ய நாமம் நாரணன் பெயரே திவ்ய நாமம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனும் நீ கோவிந்தா கோவிந்தா பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போயில்திர லோகம் ஆடும் அச்சுவை பெருளும் வேண்டேன் அரங்கமா நகருளானே ரங்கா 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 ஏகஹ நைகஹ சவஹ கஹ கிம் யத்தத் பதமனுத்தமோ லோகபந்துஹு லோகநாதஹ மாதவஹ பக்தவத்சலஹ 735வது திருநாமம். ஓம் கிமே நமஹ. அன்வேஷ்டவ்யஹ என்று உபனிஷத்தில் கூறியபடி தேடத் தகுந்தவர். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்மாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தஹாக்கம் கமர்ச்சந்த பிராப்னுயர் மானவாசுபம் என்று தர்மபுத்திரர் மகாத்மாவான பீஷ்மரிடத்தில் உத்தமமானதொரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்வியின் பதிலாகத்தான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவதரித்தது. கிம் கிம் என்பதற்கு எது பரம்பொருள், அந்த பரம்பொருள் எத்தகு தன்மையுடன் விளங்குவது, அந்த பரம்பொருளை நாம் எப்படி அடைவது, அத்தகு பரம்பொருள் நமக்கு எதை அளிக்கக்கூடியது என்பதாகத்தான் அந்த கிம் என்பதற்கு தாற்பயமானது அமைந்திருக்கின்றது. ஏகஹா நைகஹா சவஹா கஹா கிம் என்பதினாலே இந்த கிம் சப்தத்திற்கு தற்பொழுது பொருள் கூறப்படும் பொழுது சோன்வேஷ்டவ்யா என்பதாக உபனிஷத் வாக்கியத்தின் பொருளை நாம் உணர்கின்றோம். தேடத்தக்கவன் யார், எவனை நாம் அறிய வேண்டும், அவனை அறிவதினால் நமக்கு உண்டாகக்கூடிய பயன் என்ன? ஆகையால் தான் கிம் என்னும் இந்த ஒரு திருநாமத்தினாலே பரம்பொருள் ஒருவன்தான், அந்த பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன், அவனைத்தான் நாம் தேடிச் செல்ல வேண்டும். அவன்தான் நமக்கு எல்லா மங்களங்களையும் அருளக்கூடியவன், சர்வசித்தி பிரதாதா என்பதை உணர வேண்டும். கிம் என்னும் திருநாமத்துடன் விளங்கும் அந்த பரம்பொருளை பீஷ்மாச்சாரியர் வெகு சுலபமாக நமக்கு காட்டிக் கொடுத்தார். தர்மபுத்திரர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வியின் விளைவாகத்தான் உயர்ந்த பரம்பொருளின் சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் நமக்கு புலனாயின. அதுபோன்று தான் நாதமுனிகள் தேடி அலைந்தார். நமக்கு 4000 திவ்ய பிரபந்தங்கள் கிடைத்திருக்கின்றன. நாம் இனி எங்கே செல்ல போகின்றோம் தெரியுமா? இப்பொழுது கிம் என்னும் திருநாமத்தினாலே விசேஷமாக எவனை தேட வேண்டும், எவனை தேடிச் செல்ல வேண்டும், அல்லது எவன் நம்மை தேடி வருவான் என்பதாக காண்பிக்கப்படுகிறது அல்லவா? நாமும் ஒருவனை தேடி போகின்றோம். அந்த ஒருவன் யார்? கஃப் புண்டரீக நயனஹா புருஷோத்தமஹா கஹா என்று ஆளவந்தார் அருளி செய்கிறார். புருஷோத்தமஹா கஹா, எவன் புருஷோத்தமன், எவன் புருஷோத்தமன் என்று. அந்த புருஷோத்தமன் விசேஷமாக புரி என்னும் க்ஷேத்திர விசேஷத்தில் சேவை சாதிக்கின்றான். புருஷோத்தம புரி என்று புராணங்களிலும் நீலாத்ரி என்பதாக உயர்ந்த இதிகாசங்களிலும் புராணங்களிலும் புகழப்படும் க்ஷேத்திர விசேஷத்தில் புருஷோத்தமனை தேடி நம்முடைய திவ்ய திருநாமத்தின் பயணம் தொடங்குகின்றது. இனி நாளது முதல் நாம் புருஷோத்தமனை தேடி புரி க்ஷேத்திரத்திற்கு பிரயாணமாகின்றோம். இந்த புரி எனப்படக்கூடிய சரீரத்தில் இருக்கும் பரம்பொருள் புருஷோத்தமபுரியில் ஜெகநாதனாக விளங்குகிறதே, அவரை சேவிக்கலாம். 736வது திருநாமம். ஓம் யதே நமஹ. அடியார்களை காப்பதில் எப்போதும் யத்னமுடையவர். ஸ்பர்ஷனாதேவ தத்க்ஷேத்ரம்
नृणां मुक्तिप्रदायकम् यत्र साक्षात् परं ब्रह्म भाति दारावलीलया अपि जन्म सता सर्गी दुरिताचार तत्परः क्षेत्रेऽस्मिन् संगमात्रेण जायते विष्णु साम्यमम् पुरुषोत्तमपुरी नीलाद्रि गरुड पुराणम பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் முதலான புராணங்களில் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை மிக விஸ்தாரமாக பேசப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஸ்லோகங்களும் அபூர்வமான லட்சணங்களுடன் அபூர்வமான அர்த்த விசேஷங்களுடன் அமைந்திருக்கின்றன. பகவத் ராமானுஜருடைய திருநக்ஷத்திர வைபவங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்னும் ஆசையுடன் ஒவ்வொரு வருடமும் ராமானுஜர் சம்பந்தப்பட்ட திவ்ய கஷேத்திரங்களில் அடியேன் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தியை அனுஷ்டிப்பது வழக்கம். அவ்வகையில் இந்த வருடம் ராமானுஜ விஜய யாத்திரையை புருஷோத்தமம், சிம்ஹாச்சலம், ஸ்ரீகூர்மம் என்பதாக பகவத் ராமானுஜர் சம்பந்தப்பட்ட 3 திவ்ய கஷேத்திரங்களில் நடத்துவதாக பாகவதோத்தமர்களுடைய அனுகிரக விசேஷத்துடன் அங்கே சென்று விசேஷமாக எம்பெருமானை ஆராதித்தோம். இந்த புரிக்ஷேத்திரம் வரும் வரையிலும் புரிக்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் அவ்வளவு சுலபத்தில் அடியனுக்கு கிடைக்கவில்லை. ஆங்காங்கு சிறிது சிறிதாக சில பல ஸ்லோகங்கள் கிடைத்தனவே ஒழிந்து இந்த புரிக்ஷேத்திரத்துடையதான பெருமைகள் முழுவதும் தோற்றும்படியாக எந்த இடத்திலும் அடியனுக்கு விஷயங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் ஜெகநாதனுடைய அபார கருணை ஒன்றையே அவலம்பித்துக் கொண்டு பகவத் ராமானுஜரை மனதினால் தியானித்துக் கொண்டு இங்கே வந்து சேர்ந்தோம். மாபெரும் புதையல்கள் நமக்கு கிடைத்தன. ஆம், ஜெகநாதன் கிம் என்று தேடிக்கொண்டு அவனை வந்தால் புருஷோத்தமனை தேடி என்பதாக இந்த க்ஷேத்திரத்திற்கு நாம் வந்து சேர்ந்தோமே. ஆனால் யத் என்பதாக யத்னம் செய்பவன், பக்தர்களை தான் அனுகிரகிப்பதில் பரிபூர்ணமாக முயற்சி உடையவன் என்னும் திருநாமம் பூண்டவன் அல்லவா. ஆகையால் தான் உடனேயே நமக்கு நாம் விரும்பும் அனைத்தையும் புருஷோத்தமனான ஜெகநாதன் அனுகிரகம் செய்தான். சுமார் 100 அடியார்களுடன் பகவத் ராமானுஜருடைய ஜெயந்தி மே மாதம் 7ஆம் தேதியன்று இங்கே புருஷோத்தமபுரியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதுவும் ஒவ்வொரு சமயமும் ஜெகநாதனுடைய திவ்ய ஆலயத்திற்குள்ளே நுழைந்து அந்த ஜெகநாதனை பரிபூர்ணமாக சேவித்து சேவித்து அருகே இருந்தே சேவித்து அவனை ஆலிங்கனம் செய்து கொள்ளாத துறையுடன் அவனை சேவிக்கக்கூடியதான பாக்கியத்தை எல்லாம் பெற்றிருந்தோம். யத் என்பதினாலே எந்த இடம், எந்த பாஷை, எங்கே தங்குவது, எப்படி இருப்பது என்பதாக எதையும் யோசிக்காமல் நாம் இங்கு வந்தோமேயானால் நாம் அனுகிரகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். இவர்களை எப்படியெல்லாம் நாம் அனுகிரகிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மை விட்டு இவர்கள் தள்ளிச் செல்வதா என்று அவன் நினைத்துக் கொண்டிருப்பதாக நமக்கு பிரத்யட்சமாக புலனானது. ஆகையால் தான் உயர்ந்த இந்த திருநாமங்கள் புருஷோத்தம புரி க்ஷேத்திரமாம் நீலாத்ரி க்ஷேத்திர விசேஷத்தில் அனுசந்திக்கப்படுகின்றன. சிறிய அந்த திருக்கோவிலில் 3 மூர்த்தி விசேஷங்கள். கண்ணன் இடையன் என்னும் திருநாமத்துடன் விளங்குபவன் அல்லவா. இடையில் கயிற்றை கட்டியதால் அவன் இடையனாக இருப்பவன். தற்பொழுது ஒரு புறம் சுபத்ராதேவி கண்ணனுடைய சகோதரி, மற்றொரு புறம் பலபத்ரன் என்பதாக நம்பி மூத்த பிரானாம் பலராமன், நடுவில் நடுநாயகமாக ராமானுஜன் என்னும் திருநாமத்துடன் ஸ்ரீகிருஷ்ணன் ஜெகநாதனாக சேவை சாதிக்கின்றான். ராமனுடைய அனுஜன் ராமானுஜன். இந்த பரம்பொருள்தான் பக்தர்களை தான் அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக ரக்ஷாயை யததே அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தில் முதலான சரமஸ்லோக விசேஷங்களில் பக்தன் என்னை நினைப்பதற்கு அவன் சிரமப்பட்டால், என்னை நினைப்பதற்கு இயலாத சமயத்தில் கூட அவன் என்னை நினைந்திருக்கும்படியாக நான் அவனுக்கு அனுகிரகத்தை செய்கிறேன் என்பதை அவன் வெளிப்படுத்துபவனாக விளங்குகிறான். ராமானுஜன் கண்ணன். இந்த திவ்யதேசத்தில் ராமானுஜ ஜெயந்தியை நாம் கொண்டாடினோம்.
அந்த ராமானுஜன் தானே இந்த ராமானுஜனாக பிறந்தவன். அந்த ராமானுஜன் சொன்ன சரமஸ்லோகத்தின் பொருளை எல்லாம் இந்த ராமானுஜன் நமக்கு தொகுத்தளித்தான். அந்த ராமானுஜன் சொன்ன பொழுது கேட்பவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இந்த ராமானுஜர் அவதரித்து இவை அனைத்தையும் பிரச்சாரம் செய்த பொழுது உலகமே உய்ந்து போனது. ஆம், ராமானுஜருடைய அனுகிரகம் பெற்ற அணுக்க சிஷ்யரான கூரத்தாழ்வான், அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர். பராசர பட்டர் என்றோ பகவத்குண தர்ப்பணம் என்பதாக பகவானுடைய அற்புதமான லீலா வினோதங்களையும் கல்யாண குணங்களையும் தெள்ளத் தெளிவாக எடுத்த காட்டும் கண்ணாடி என்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார். பிருந்தாவன க்ஷேத்திரத்தை காட்டிலும் புருஷோத்தமபுரிக்கு மாகாத்யம் அதிகமா. கருட புராணத்தில் சொல்லப்படும் விஷயம் இது. ஆம், கோவர்தன மலையோ யமுனா நதியோ பிருந்தாவனமோ இவை எல்லாவற்றை காட்டிலும் இந்திரத்யும்னன் என்னும் அரசனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த அரசனுடைய அனுகிரகத்திற்காகவே அவதரித்த அற்புதமான தரிசனத்தை நமக்கு அளிக்கக்கூடிய இந்த நீலாத்ரி எனும் புருஷோத்தமபுரிக்கு சமமான ஒரு க்ஷேத்திர விசேஷம் பூலோகத்தில் எங்கும் இல்லை என்று கருட புராணம் அறுதியிட்டு சொல்லுகிறது. வியாசரும் இதே கருத்தைத்தான் வழிமொழிகின்றார். நாம் மேற்கொண்டு தொடர்ந்து இந்த பர்வத விசேஷங்களுடைய பெருமைகளை எல்லாம் பார்க்க போகின்றோம். ஓம் ததே நமஹ. அண்டியவர்களுக்கு ஞான பக்திகளை வளர்ப்பவர். சர்வேஷாமேவ தேவானாம் ராஜா ஸ்ரீ புருஷோத்தமஹ. சர்வேஷாமேவ க்ஷேத்ராணாம் ராஜா ஸ்ரீ புருஷோத்தமஹ. புருஷோத்தமனை தேடி புரி க்ஷேத்திரத்தில் ஒரு புண்ணிய பயணம். புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஸ்ரீ க்ஷேத்திரம், ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திரம், புரி க்ஷேத்திரம், ஜெகநாதபுரி, புருஷோத்தமபுரி, ஸ்ரீ சங்க க்ஷேத்திரம், நீலாச்சல க்ஷேத்திரம், தசாவதார க்ஷேத்திரம் என்று பல்வகையாக புகழப்படக்கூடிய உத்தம க்ஷேத்திர விசேஷம். சங்க க்ஷேத்திரம் என்பதாக புருஷோத்தமபுரிக்கு பிரசித்தமாய் ஒரு திருநாமம் அமைந்துள்ளது. அதாவது நாம் மேலிருந்து பார்த்தால், ஆங்கிலத்தில் பேர்ட் வியூ என்கிறார்கள் அல்லவா, விமானத்தில் பறந்து நாம் இந்த புரி க்ஷேத்திரத்தை பூர்ணமாக பார்த்தோமேயானால் அது சங்கின் வடிவத்தை போன்றதொரு வடிவத்தில் அமைந்திருக்கும்.